நான் வந்து ஏங்க தாவணி இங்க விட்டுட்டு அங்க தட்டியில போய் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நாங்களாம் ரொம்ப நல்ல பசங்க, கண்ணை மூடிக்கிறோம், ஒரே ஓட்டமா வந்து தாவணி எடுத்துட்டு போயிருங்க. எல்லாருக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்றேனே, எல்லாருக்கும் நல்லதுன்னு எல்லாரும் சொல்லணுங்க. நீங்களும் எங்க அப்பாவும் மட்டும் சொல்லிட்டு இருந்தா போறாது. எல்லாருக்கும் நல்லதுங்கிறத எல்லாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. விஷயம் நல்லதா இருக்கிற பட்சத்துல யாராச்சும் ஒருத்தர் சொன்னா கூட போதும். சொல்ற விஷயம் நல்லதா இல்லையான்னு முடிவெடுக்கிறதுக்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கணும். காரணம் நியாயமா இல்லையாங்கிறது முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நடக்க போற காரியத்தை வச்சுதான். முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நடக்க போற காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். உலகத்தில் யாருமே காதலிக்கிறது இல்லையா? சூழ்நிலையின் காரணமா அந்த காதல் தோல்வி அடைகிறது இல்லையா? அதுக்கப்புறம் பெத்தவங்க சந்தோஷத்துக்காக வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு தொடர்ந்து வாழ்க்கையை நடத்துறது இல்லையா? ஏன் லோகத்துல யாருமே காதலிக்கிறது இல்லையா? காதல எதுக்குற பெத்தவா மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? நீ மாற மாட்ட, நானும் மாற மாட்டேன். நான் மாற மாட்டேன், ஆனா நீங்க மாறிதான் ஆகணும். அது மட்டும் நிச்சயமா நடக்காது. எது நடக்கிறதோ இல்லையோ அது மட்டும் நிச்சயமா நடக்கும். நீங்க ஆசைப்பட்டாலும், எங்க அப்பா ஆசைப்பட்டாலும், ஏன் நானே ஆசைப்பட்டாலும் கூட மான ரோஷம் உள்ள வேற ஒருத்தர் இனிமே என் கூட வாழ முடியாதுங்க. அப்பா பொண்ணுக்கு அப்படி போய் ஓரமா அடிச்சு விடுறா. டேய் நிறுத்துடா. அத பாதியில் நிறுத்த முடியாதுங்க, ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் தான் நிக்க. டேய் வீட்டுக்குள்ள வந்து அசிங்கமானது இல்லாம கிண்டல. கிண்டல் இல்லம்மா, எங்கட பார்த்தா தான் உங்களுக்கு கிண்டலா தெரியுது. வருஷா வருஷம் மழையும் வருது, வருஷா வருஷம் புயல் அடிக்குது, வருஷா வருஷம் குடிசையும் பாதிக்குது, வருஷா வருஷம் ஹெலிகாப்டர் சோத்து போட்டலும் போடுறீங்க, வருஷா வருஷம் மழை தண்ணியில மந்திரிக வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஜனங்களை பார்த்து துக்கம் விசாரிச்சாருன்னு கொட்டை இடத்துல வருது. இதுக்கு முடிவு சரி. இதையெல்லாம் விசாரிக்க உங்களுக்கு ஏது நேரம்? எந்த பணக்காரன எந்த கோடீஸ்வரனை எங்க பார்க்கலாம், அவங்கிட்ட எப்படி பொட்டு பொட்டியா வாங்கலாம், அதை எங்க ஓட்டு போய் வைக்கிறான்னு யோசிக்கிறது தானே உங்க வேலை. நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஒவ்வொரு கட்சிக்கு தலைமை ஆபீஸ் எவ்வளவு பெருசா இருக்கு, எங்களுக்கு என்ன இருக்கு? ஆனா மந்திரிகள் சம்பளத்தை கொஞ்சம் அதிகமா வாங்கி தொலைங்கன்னா கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த லஞ்சம் வாங்குற மந்திரிகளை பிஞ்சு போற செருப்பால் அடிச்சா கூட தப்பு இல்ல. டேய் மந்திரிங்களே திட்டுறியா? ஐயோ ஐயோ, நீங்க போங்கங்க, தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் மந்திரிகளை சொல்லலீங்க, லஞ்சம் வாங்குற மந்திரிகளை சொல்றேன். லஞ்சம்ங்கிறது என்னங்க? அதுவும் ஒரு வகையான திருட்டு தானே. ஏங்க உங்க வீட்டுல ஒருத்தன் பூந்து பாத்திர பண்டங்களை எல்லாம் தூக்கிட்டு ஓடினா நீங்க என்ன பண்ணுவீங்க? பின்னாடியே தோர்த்து போய் சாத்துவீங்கல்ல, அதே மாதிரி தாங்க இதுவும். நீ வன்முறையை தூண்டி விடுற மாதிரி பேசுற. அப்படியே லஞ்சம் வாங்கினாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவனும் லஞ்சம் வாங்குறவனாக இருந்தால் ஐயா ஐயா இருந்தால், அப்படி அவனும் லஞ்சம் வாங்குறவனாக இருந்தால் அவனுக்கும் பிஞ்சு போன செருப்படிதான். அதுக்காக சட்டத்தை நீங்களே கையில எடுத்துக்கிட்டா அப்புறம் போலீஸ் எதுக்கே இருக்கு? அது ஸ்டேஷன்ல கற்பழிக்கிறதுக்குங்கண்ணா, பேப்பர்ல போட்டுருந்துச்சுங்கன்னா நாங்க எல்லாம் பார்த்தோம்ங்கண்ணா. புயல் அடிச்சது சேரி அழிஞ்சதுன்னு கண்டபடி எல்லாம் பேசாத. உங்க சேரி அழிஞ்சதுக்கு நாங்களா காரணம்? அது இயற்கையின் சீற்றம், ஈசனின் திருவிளையாடு. இயற்கை ஏமா உங்க வீட்டுல மட்டும் சீர மாட்டேங்குது, ஈசன் ஏமா உங்க வீட்டுல மட்டும் திருவிளையாடல் நடத்த மாட்டேங்கிறா? ஏன்னா நீங்க விவரமானவங்க, நாங்க இழிச்ச வாயுங்க, எதுவும் பேச தெரியாத கேனைனுங்க. ஷோ
பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை எடுத்ததா சரித்திரமே கிடையாது. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? பிளாட்ஃபார்ம்ல கூட படுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்கடா. பொறுக்கீங்களா? எடிசன் இனி மரியாதை தேவையில்லை, லுங்கிய தூக்கிக்குமா. அந்த கோடு போட்டு பீடி எடு, பத்த வெய்ய. ஊதுப்பா மூஞ்சில. மணி, நான் கொஞ்சம் கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்பா, நான் டான்ஸ் ஸ்கூல் போயிட்டு வரேன். ஆமா, நீங்க யாருக்குமே பயப்பட மாட்டீங்களா? ஏன், மனுஷனா பிறந்தா யாருக்காச்சும் பயப்படணும்னு சட்டமா என்ன? நான் என் மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவேன். அம்பேத்கர் நகர் மக்களோட அன்புக்குத்தான் தலை வணங்குவேன். அவங்க வார்த்தைக்குத்தான் கட்டுப்படுவேன். சொல்ல முடியாதுப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பார்த்து பயந்தாலும் பயந்துக்குவேன். எப்பேற்பட்ட தைரியசாலியா இருந்தாலும் பொண்டாட்டி பார்த்து பயந்தான் ஆகனா. கண்ணத்துல கை வச்சிட்டு போதும், எல்லாரும் புறப்படுங்க, மந்திரி பார்க்க போலாம். சரியில்லை, சீக்கிரமா சாப்பிட்டா ஆத்து போலாண்டி. அம்மா, காலை விட்டு நோண்டாமா. ஏய் படா ராஸ்கல், என்ன தைரியம் இருந்தா என்ன திமிரு இருந்தா ஒரு ஆம்பளை செருப்பால அடிக்குங்க. பொறுக்கி தரமா நடந்துட்டா அது பாத்துக்கிற சும்மா இருக்க சொல்லியாடா? இப்படி எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா அட்வைஸ் பண்ண வேண்டியதானே? வன்முறையே கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. இப்போ உன் கண்ணு முன்னால நான் உன் பொண்ணை கிஸ் அடிக்க போறேன். உன்னால என்னடி பண்ண முடியும்? எவனுமே உங்களுக்கு சப்போர்ட் வர மாட்டான். ஏன்னா இது எங்க ஏரியா, இங்க நாங்க வச்சதா சட்டம்.
ரொம்ப தேங்க்ஸ் பா. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமோ? என் பேர் எடிசனுங்க. நான் ரோட் ரோலர் ஓட்டுற டிரைவர். அம்பேத்கர் நகர்ல ஜிம் வச்சிருக்கேன். எடிசன் ரேலே, நீங்க கிறிஸ்டியனா? தெரியாதுங்க. நான் ஒரு அனாதை. எனக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. எனக்கு நானே பேர் வச்சுட்டேங்க. ஏதோ ஒரு கடவுள் பேரை வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்தவனா இருக்கிறத விட உலகத்துக்கே உபயோகமான கரண்ட்டை கண்டுபிடிச்சாரே தாமஸ் ஆல்வா எடிசன்ங்கிற விஞ்ஞானி, அவரோட பேரை வச்சுக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். வரேங்க.